குறிப்பாக இந்த நம்பிக்கை நீங்க அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக நம்பிக்கை தமிழ் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக போராட்டமே யார் நம்பிக்கை யார் கருதுனா அது நம்முடைய செயல்பாடு அது ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லாம இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுலாம் இல்லாம எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் எல்லா பெரிய ஆளுமைகளும் சட்டமன்ற என் கூட சட்டமன்ற இது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போகும். குறிப்பாக நீங்க சோசியல் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலே வாய்ப்பு. எதுக்கு நம்ம சிரிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம், அது அவருடைய கற்பனை கிடையாது போய் அதன் மூலமாக மனிதனுடைய இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படியே என்ன எண்ணத்தை சொல்றாரு அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நம்ம எப்படி உழைக்கிறோம், அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதால வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனல் நான் மலேசியன் நாட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் உடனடியாக. அப்போ வந்து ஷாக்கு சொன்னாங்க இது இங்கே மட்டும் இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கணும் அன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக தொடர்ந்து இங்கே பேசிய அந்த முக்கியமான உள்ளதை உள்ளபடி சொன்னாங்க. மற்றபடி மக்கள் அதை இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்போது அரசியல் ரீதியாக பேசும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிற பாசிசம் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் தி ஸ்கூல்ஸ் அண்ட் தென் ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் வந்து தன் வசப்படுத்தி தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடிக்கும். அப்படி இருந்து விடாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியான